கிறிஸ்தவர்கள் அவர்களுக்குள் 1000 பிரிவுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பார்கள். இவர் கிறிஸ்தவர், அதனால் பக்கத்து வீட்டிற்கு பிரச்சனை இல்லை. இவர் கிறிஸ்தவர், நீதிக்காக மட்டுமே வழக்காடும் வழக்கறிஞர். இவர் கிறிஸ்தவர், சமூக பிரச்சனைகளில் சமாதானம் செய்வார். இவர் கிறிஸ்தவர், பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பாக இருப்பார். இவர் கிறிஸ்தவர், போக்குவரத்து விதியை மதித்து நடப்பவர். இவர் கிறிஸ்துவ நர்ஸ், அவருடைய அன்பின் அரவணைப்பில் நோய்கள் குணமாகிவிடும். இவர் கிறிஸ்தவர், இவருடைய வீட்டில் ஜெபமும் பாடல் சத்தமும் கேட்கும். இவர் கிறிஸ்தவர், இவர் குடும்பத்தில் விவாகரத்து ஆனதே இல்லை. இவர் கிறிஸ்தவர், இவருடைய தீர்ப்பு நீதி தவறியதில்லை. இவர் கிறிஸ்தவர், நேர்மையாக வருமான வரி கட்டி வருகிறார். இது கிறிஸ்தவ நிறுவனம், உள்ளே நுழைந்தாலே மோட்சம் போல் இருக்கும். இப்படி கிறிஸ்தவர்களை பற்றி பல நற்செய்திகளை மக்களே கூறினால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிந்திப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.